பாண்டியன் பயிலால ரொம்ப தொல்லையா இருக்கு. நாம கேட்கிற விலைக்கு கரும்பை எவனும் இறக்க மாட்டேங்கிறான். இது ஐயா கிட்ட சொல்லணும். இப்படியே வளர விடக்கூடாது. இன்னைக்கு இது, நாளைக்கு இன்னொன்னு. பாயக்கல எங்கே போறீங்க? என்ன விஷயம்? என்னப்பா எங்க போறீங்க? ஐயாவை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அவர் அதை விட முக்கியமான விஷயத்துல இருக்காரு. இப்ப பார்க்க முடியாது, கொஞ்சம் இருங்க. வந்ததுல இருந்து ஒண்ணுமே பண்ணாம இப்படி சும்மா உட்கார வச்சு பாத்துட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? உலவும் தென்றல் காற்றினிலே சேர்ந்து பாடிடி. உலவும் தென்றல் காற்றினிலே ஓடமா. ஐயா ஐயா டயர்ட் ஆகிட்டாங்க. பின்பாட்டா பாடுறீங்க. வாயை கிளிக் சொல்றேன். ஐயா வரட்டும். என்னடா சத்தம்? ஒண்ணுமில்லைங்க. ஒண்ணுமில்லையா? அப்புறம் என்ன உள்ள கேட்டது? இவன் தான் சத்தம் போட்டானுங்க. சொல்றா. ஐயா, நம்ம குடோன்ல யாரும் கரும்பு இறக்க மாட்டேங்கிறாங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அந்த விலைக்கு எந்த தோட்டத்துக்காரனும் ஒத்துக்கிறது இல்ல. நான் இவ்வளவு இறங்கி வரதே பெரிய விஷயம். ஒரு 250னா இறக்க சொல்லு, இல்லைன்னா மொத்தத்தை எரிச்சிட சொல்லு. ஐயா, நல்லா யோசிச்சு பாருங்க. எவ்வளோ யோசிச்சாலும் அதான் நியாயப்படுது. போய் எரிச்சிட சொல்லு. ஓ ஏண்டா, இது மாதிரி விஷயம்லாம் நீ பேசி முடிடா. என்ன தொல்லை பண்ணாத. பெண் பாவம் பொல்லாதது. இறங்கும் போது ஈஸியா இறங்கிடுறோம், ஏறும் போது முட்டி வலிக்குது. ராஜேஷ் வந்துள்ளேன் ஐயா. விஜயன் வந்துள்ளேன் ஐயா. சங்கர் வந்துள்ளேன் ஐயா. இளவரசன் வந்துள்ளேன் ஐயா. வெங்கடேஷன் வந்துள்ளேன் ஐயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு கணக்கு பாடம் ஆரம்பிக்க போறேன். என்ன பாடம்? ஏய், அண்ணன் தம்பி ஏன்டா சேர்ந்து உட்காருங்க? பின்னாடி போடா. நீ வாடா. ஏன்டா முறைக்கிற? போட. எழுந்திரி. இங்க வா. 2 2 எத்தனை? 2 4 சார். 3 3 எத்தனை? 6 சார். விரல என்னாம சொல்றான். 4 4 எத்தனை? 8 சார். மறுபடியும் விரல நீ தானே சொல்ற. பொய் சொல்லாத. வேற பாக்கெட்டுக்குள்ள கை விடுறேன். 5 5 எத்தனை? 5 11 சார். ஏய், விரல மட்டும் என்ன சொல்றான்? விரல மட்டுமா? அப்ப 10 தான் சார். மாமா, இந்த பக்கம் பாருங்க. நான் தான் கூப்பிட்டேன். இதுக்காக என்ன கூப்பிட்ட? இத படிங்க. சரோஜா பாண்டியன் கல்யாணம் எப்போது? பம்பளி மாசுக்கும் பாண்டியனுக்கு கல்யாணம் எப்போது? இந்த பார், பாறையில் இப்படி எழுதி வைக்கிறது, ஜோசியரை கூட்டிட்டு வந்து நல்ல நாள் பாக்குறது, நான் எங்கேயாவது வெளியே போகும்போது என் முதுகுல கல்லை விட்டு அடிக்கிறது, விடியறதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறது, ராத்திரி ஆனா இந்த ஊருக்குள்ள ஓனாய் புகுந்த மாதிரி என் வீட்டுக்குள்ள புகுந்து கண்ணாப்படான்னு பாடுறது, இப்படி பண்றதுனால நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறவனா? எனக்குன்னு எவ்வளவு ஒருத்தி பிறந்திருப்பா. பிறந்திருப்பா. என்ன மீறி எவ வந்து உன்னை தொடரா? யார் பிறந்திருக்கான்னு பாக்குற. வந்துட்டீங்களா? ஐயா வாங்க. அம்மா வாங்க. அம்மா, உங்க கூட படிச்சவங்க எல்லாம் வரதா சொன்னீங்களே, வரலீங்களா? அவங்க எல்லாம் நாளைக்கு வருவாங்க. வரட்டும் வரட்டும். எங்கடா என் தவ புதல்வன்? ஐயா, இந்த ஊர்ல சரோஜான்னு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை நம்ம சின்ன எஜமா விரும்புறாரு. இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு பிறந்த நாள். சின்ன எஜமா பூ கொண்டு போயிருக்காரு. பூவை எடுத்துக்கிட்டு இந்த குரங்கு பாய போயிருக்கிறானா? பாத்தியாமா, பெத்த அப்ப நான் வந்திருக்கிறேன், அவன் கூட பிறந்தவன் நீ வந்திருக்கிற. பஸ் ஸ்டாப்ல நில்லுடான்னு கடிதாசு போட்டா அந்த பொறுப்பை விட்டுட்டு பொண்ணுங்க பின்னால போயிருக்க. நீங்க இந்த பக்கம் வாங்கப்பா. இல்ல, அண்ணன் அந்த பொண்ணு மேல ஆசை வச்சிருக்காருன்னு சொல்றீங்க. அந்த பொண்ணுக்கும் அண்ணன் மேல இஷ்டம் தானே? அந்த பொண்ணுக்கு சின்ன எஜமா மேல இஷ்டம் இருக்கிற மாதிரி தெரியலம்மா. புத்திசாலி பொண்ணு. சுப்பு, சுப்பு, இங்க வாயே. என்னையா? இத வரேன். என்ன எதுக்கு? ஒண்ணுல இத அங்க ஒட்டணும். புரியலையே. இது பாரு, நான் என்ன செஞ்சு காட்டுறேனோ அதை நீ செய்யணும்.
இது மாதிரி செய்யணும். இது என்ன பிரபாத் குடு. இந்த ஆ? ஆ? ம். ஆ. நல்ல தரக்கணும். வாய் நல்ல தர. புத்திசாலி. 7 ஜிப்பா, அது கீழே, 4 பனியன், அது கீழே, 3 அங்கவஸ்திரம், அது கீழே, 8 வேஷ்டி, அது கீழே, 4 ஜட்டி. அது கீழே. அது கீழே ஒண்ணுமே இல்ல சார். ஒண்ணு இல்லையா? 4 கர்ச்சி போட்டிருந்தேனே. மேல இருக்கு சார். அப்பா, எங்க காண அடிச்சிட்டியோன்னு பயந்துட்டேன். எவ்வளவு ஆச்சு? 30 ரூபா. நான் சொல்லல சீப்பா இருக்கும்னு. இந்தா. சில்லறை இல்லையே சார். பரவாயில்ல, மீதியை வச்சுக்க. ஐயா, இது என்ன? இதான் 100 ரூபா நோட்டு. நீ பார்த்ததே இல்லையா? பாரு பாரு. பாவம், ஏழை பசங்க இல்லையா? 100 ரூபா நோட்டையே பார்த்தது இல்ல. சரி, பார்த்துட்டு கூடுன்னு சொன்னேன். பணத்தை தூக்கிட்டு ஓடுற. என்னாச்சு? நீ போய் சேர்ந்த மாதிரி தான். ஐயோ, இறங்குடி. ஏண்டி வண்டி நின்றுச்சு? தெரியலையடி, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஐயோ, டைம் வேற ஆயிடுச்சு. இறங்குடி, சீக்கிரம் யாரா வராங்களா பார்க்கலாம். என்னடி இது, யாரையுமே காணா? அப்பவே சொன்ன, நீ கேக்கல. என்னடி இப்படி ஆயிடுச்சு? இப்ப என்ன பண்றது? என்னடி இது, எவனையுமே காணோம்? கர்மண்டா. யோ யோ, நில்லியா. உன் வயசுக்கு என் பக்கத்துல நிக்கலாமா? வண்டியை தள்ளிவிடியா. நான் என்னமோ ஏதோ நினைச்சேன். போயா. அட, என்னது மூட்டை மட்டும் போகுது? ஓ, ஆள் இருக்கா? தம்பி தம்பி இப்படி வாப்பா. தம்பி, கொஞ்சம் இந்த வண்டியை தள்ளி விடுப்பா. நான் வண்டி தள்ளி கொண்டு வீட்டுல கொண்டு விட்டுறேன். இந்த துணியில ஆத்து கொண்டு போய் துவைச்சு நான் கொடுத்துறீங்களா? போடா. இந்த ஊர்ல எல்லாத்துக்கும் ரொம்ப திமிரு. ஐயா, புதன்கிழமை வரைக்கும் எங்களுக்கு வேலை இருக்கு. அண்ணே, மாமா மாமா மாமா, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. கொஞ்சம் வீட்டு வரைக்கும் தள்ளிட்டு வரீங்களா? தள்ளிக்கிட்டு வர்றேன். உனக்கு தென்னை மரம் யார தெரியுமா? ஏ, என் வேலையை நீ செய்யி, ஓ வேலையை நான் செய்யறேன். போயா கிளடு. உங்களை இல்ல அண்ணாச்சி, அங்க அதான பார்த்தேன். இப்ப என்னடி பண்றது? டைம் வேற ஆச்சு. யோ, யோவா, என்னம்மா? இந்த வண்டிய கொஞ்சம் வீட்டு வரைக்கும் தள்ளி விடு. நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா? அதான் 4 பேர் கழுத மாதிரி இருக்கீங்களே, நீங்களே வண்டியை தள்ளிட்டு போக வேண்டியதானே? இதுக்கு தான் நான் உங்ககிட்ட அப்பவே சொல்லல, இந்த ஊர்ல எல்லாரும் திமிர் பிடிச்சவங்க. என்னது? இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க திமிரு பிடிச்சவங்களா? நானும் இந்த ஊருக்காரன் தாண்டி. இப்படி எல்லாம் பேசினா எவன் உங்க வண்டியை தள்ளுவான்? போங்கடி, இந்த கூலச்சி சடையில கட்டி வண்டி எடுத்துட்டு போ, இல்ல நடந்து போ. அப்பதான் உனக்கெல்லாம் அறிவு வரும். போ. நாங்க எல்லாம் பரம்பரை பணக்காரங்க. அப்படிங்களா? நடந்து போனாலும் கட்ட வண்டியில போனாலும் எங்களுக்கு மரியாதை தான். அப்ப குட்டிக்காரன் அடிச்சிட்டு போங்க. இந்தாமா, உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணுமா? ஏய், தனியா பேசணும்னு சொல்லல, அப்புறம் ஏன் நிக்கிறீங்க? போங்கடி. நல்ல 2 3 ஏமா, ஊருக்குள்ள ஒரு 4 5 நாள் அரசல் பரசலா கேள்விப்பட்டேன். சபலத்தை மனசுல மட்டும் வச்சுக்குங்க. ஒரு பையிலையும் போட்டு அலையாதீங்கடி, ஊரை கெடுத்துறாத. போடி. இவளுகளும் வண்டிகளும். இதனால நம்ம ஊர் ஜனங்களுக்கு தண்டூரா போட்டு தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, நம்ம ஊர் தர்மகர்த்தா பொண்ணு ஜனங்க நன்மை கருது. அந்த பொண்ணு கையால ஒரு அறை வாங்கினா 10 ரூபாய் இனாம் தருதுங்களா. பணம் தேவைப்படுறவங்க போய் வாங்கிக்கோ. என்னப்பா தண்டோரா? கோயில் தர்மகர்த்தா பொண்ணு ஒரு அறைக்கு 10 ரூபாய் இனாம் தருதா, போய் வாங்கிக்கங்க. கருப்புசாமி, ஏ சின்ன தம்பி, என்னது மரமேறவங்களே காணா? எங்க போய் தொலைஞ்சிட்டானுங்க? ஏ பிள்ளை தனலட்சுமி, நீ யாவது இருக்கிறியா? நீ எங்கயாவது போய் தொலைஞ்சிட்டியா? இங்க இருக்குன்னுங்கோ. ஏ பிள்ளை தனலட்சுமி, எங்கடி தோப்புல யாரையும் காணா? தர்மகர்த்தா பொண்ணு ஒரு அரைக்கு 10 ரூபா தாருன்னு சொன்னாங்க. எல்லாரும் அங்க வாங்க போயிருக்காங்க. அரைக்கு 10 ரூபா கொடுக்கறாளா? அந்த குட்டிக்கு என்ன அவ்வளவு திமிரு? திமிரு எனக்கு திமிரு. 4 முச்சோடு வேலை செஞ்சு 5 ரூபா தாரீங்க. அங்க 1 நிமிஷத்துல 10 ரூபா கொடுத்துடுறாங்க. இன்னும் சித்த நேரத்துல அவையெல்லாம் வந்துருவாங்க. அது சரி, நீயாவது காசுக்கு ஆசைப்பட்டு போகாம இருந்தியே. நான் வெடியாலே போய் வாங்கிட்டு வந்துட்டுங்க. தேரி காசுனா கடந்து அலையுதுங்க. பணம் கொடுங்க,
முதல்ல அரை அப்புறம் தான் பணம். நெக்ஸ்ட். இந்த கணத்துல இறஞ்சிட்டு இன்னொரு 10 ரூபா கொடுங்களேன். ஒரு ஆளுக்கு ஒரு அரை தான். நெக்ஸ்ட். ஓ நீயா? பாரு, யாரா இருந்தாலும் நம்ம ரூல்ஸை மாத்திக்க முடியாது. போய் லைன்ல நிக்க சொல்லு. இல்ல, ஒரு அரைக்கு எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சா வரிசையில போய் நிக்க சௌகரியமா இருக்கும். ஒரு அரைக்கு 10 rupees, 10 ரூபா. அப்படிங்களா? 10 ரூபாய் தான் தராங்களா? ஆமாண்ணே, 10 ரூபா தான் கொடுக்குறாங்க. ஏங்க, இது உங்க தகுதிக்கு கம்மின்னு தெரியலையா? இதுவே நானா இருந்தா எவ்வளவு தெரியுமா கொடுப்பேன்? எவ்வளவு? 100 ரூபாய். டாடி, உங்க அப்பா எனக்கு கொடுத்த பணம். உங்களுக்கு ஏதாவது பணம் வேணுமா? வாங்க, ஒட்டச்சிக்கிட்டு அடிவங்க. அறிவில்ல? ஏய், ஜாக்கிரதை, மூஞ்சி கிஞ்சில பேத்து விடுவேன். இந்தம்மா ஓ ஆமா, கணக்கு முடிஞ்சு போச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 வா 14 பேருக்கு செட்டில் பண்ணியாச்சு. ஏமா அழுத? நீங்க தொட்டு 3 மாசம் முழுகாம இருக்க. உனக்கு தான் புடவை வாங்கி கொடுத்தனே, கணக்கு சரியா நீங்க வாங்கி கொடுத்த சேலை நான் ஒரு தடவை தான் கட்டி பார்த்தேன். நீங்க கட்டாமலே பல தடவை பார்த்துட்டீங்க. அதுல வந்த உன் பேர் என்ன? பூங்கோதை. 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 தை மாசம் 2ஆம் தேதி நான் உன்னை தொட்டேன் இல்ல? அப்ப 3 மாசம் 11 நாள். சரி, இந்தா இத பெடாயில் போட்டு கலந்து குடி, சரியா போயிடும். இந்த பணத்தை வச்சுக்க, சுகமா இரு. சரி. வெள்ளிக்கிழமை ஆனா பணம் செட்டில் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதுப்பா. டேய் செவத்தையா ஐயா, எங்க இங்க இருக்கியா? வாடா. உன் பொண்ணு மஞ்சுன்னு ஒண்ணு இருந்ததே, அத கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது கல்யாணம் ஆயிடுச்சா? அது 9 வயசு தானே ஆகுது. பால்ய விவாகம். எதுக்கு தொந்தரவு? கல்யாணம் ஆன பிறகு வயசுக்கு வரட்டும்னு கட்டி கொடுத்துட்டேன். அது சரி, உன் 2வது பொண்ணு? அது வந்து செத்து போச்சுங்க. செத்து போச்சா? நம்ம விஷயம் பூரா உனக்கு தெரியும் போல இருக்க. ஏங்க வந்து காபி தண்ணி குடிச்சிட்டு போங்க. அட, நிறைய துணி தைக்க வேண்டியிருக்கு புள்ள, அப்புறமா வந்து குடிச்சுக்கிறேன். இவ வேற நேரங்காலம் தெரியாம. இவளோட மாரடிக்கிறத விட எவனுக்காவது சும்மா துணி தைக்கலாம். என்னப்பா அப்படி பாக்குறீங்க? ஜாக்கெட் தைக்க கொடுத்தனே, என்னாச்சு? ஜாக்கெட்டா? நேத்தி சாயந்தரம் தானமா கொடுத்தீங்க. அதுக்குள்ள காலையில வந்து கேட்டா எப்படிமா? திருவிழா வேற நெருங்கிட்டு இருக்கு. 1 மாசமா தைக்க வேண்டிய துணி எல்லாம் பாக்கி இருக்கு. பாண்டியன் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்பதான் தச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு என்ன அவசரம்? புது துணிமா கசக்காதீங்க. இப்ப என்ன பண்ணுவ? என்னமா இது? புது துணி கீழே போட்டீங்க. என் ஜாக்கெட்டை தச்சு கொடுக்காம என்ன எதுதான் பேசுற? உன்னை நீங்க போங்கண்ணே. என்ன தைரியம் இருந்தா ஒரு ஆம்பளை கை நீட்டி அடிக்க போவ? நன்றி. விடியா ராஸ்கல். எட்ரி பர்ஸ். எட்ரி. எட்ரி. பர்ஸ் எட்ரி. உள்ள உட்கார். வாங்கண்ணே. ஐயோ, சும்மா என் பர்ஸ் கொன்னு முடியும். கொன்னு கொடுத்துறியா? ஐயோ, இந்தாங்கண்ணே, புது மிஷின் நல்லா இருக்கணும். வரேண்ணா. கேட்டியா? நீயும் நல்லா பைய வேற பைய. பிள்ளையாரப்பா, எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வை பிள்ளையாரப்பா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வை பிள்ளையாரப்பா. அப்புறம் உன்ன மாதிரியே எண்ணி ஏதாவது மரத்து கீழே உட்கார வச்சிடாத. கேட்ட உடனே பொண்ணு அமிச்சிட்டியே. யோ மரிக்காதியா, கொஞ்சம் தள்ளி நில்லு, சாமி கும்பிடணும்ல. சரோஜா, என்ன நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? யோ, உனக்கு பொண்ணு கல்யாணம் கேக்குதா? பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்குது. நீ யாவது கல்யாணம் பண்ணிக்க. உனக்கு கல்யாணமா? அது என்ன பாத்து சரோஜா. ஐயோ, இதோட பெரிய தொல்லையா போச்சு. என்ன பண்ற? பயந்துட்டியா? நான் தான். கையில என்ன டிபன் கேரியர்? யாருக்கு சாப்பாடு? அது உங்களுக்காக தான். எனக்கா? இந்த என்னது மீன் குழம்பு வச்சு உங்களுக்காக தான் நான் எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடலாமா? வாங்க சாப்பிடலாம். எங்க? இங்கடா. இங்க. இங்க வா. இந்த சாப்பாடு சாப்பிடணும்னா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இந்த குச்சியால உங்க கை மேல 3 அடி அடிப்பேன். அதுக்கு அப்புறம் தான் நீங்க சாப்பிடணும். இவ்வளவுதானா? ஆமா.
சரோஜா வருவா, ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் என்ன? பாவம் பசியோட வருவா. சரோஜா, நீ எனக்காக ஆசையா கொண்டு வந்த மீன் குழம்பு வீணா போயிடுமோன்னு பயமா இருக்கு. நான் பட்டினி கிடக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு, நீ பட்டினி இருக்கிறதுல அர்த்தமே இல்லம்மா. என்னென்ன நீ இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? மத்தியான சாப்பாட்டுக்கு நீ வீட்டுக்கு வரல, நானும் சாப்பிடல, அப்பாவும் சாப்பிடல. அவர் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காரு, நான் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கேன், வேலைக்காரர் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கா. இந்த பக்கம். எந்த பக்கம்? இந்த பக்கம். அதான கேரியர். சரோஜா ஆசையா கொண்டு வந்து கொடுத்தது. இந்த சரோஜா புராணமே உனக்கு சரியா இருக்கு. ஆமா, எத்தனை மணிக்கு இங்க வந்து உட்கார்ந்த? காலையில தமிழ் பாட்டு முடிஞ்சோடனே வந்து உட்காந்து. 10 மணிக்கா? 9:55. சரோஜா வந்தாளா? என்ன சொன்னா? கேரியரை கொண்டு வந்து வச்சுச்சு என்ன இங்க உட்கார சொல்லிட்டு கீழே இருந்து ஒரு குச்சியை எடுத்து உன் கையில 3 வாட்டி அடிப்பேன், அடிச்ச பிறகுதான் சாப்பிடணும்னு சொல்லிச்சு. 2 வாட்டி தான் அடிச்சது, 3ஆவது வாட்டி வந்து அடிக்கிறேன்னு சொல்லிருக்கு. என்ன இந்த மாதிரி பண்ற? இதுக்காக இப்படி பட்டினி இருக்க? சரி, சரோஜா கொண்டதாவே இருக்கட்டும், நீ முதல்ல சாப்பிடு. நீ தொடாத, நீ தொடாத. சரோஜா வரட்டும். விடுனே. சரோஜா வரட்டும். பாத்தியா அண்ணா, என்னத்துக்கு இப்படி வெறும் கேரியரையே பாத்துட்டு இருக்க? சரோஜா ஆசையா கொடுத்தது. அந்த பொண்ணுக்கு உன் மேல பிரிய இருந்துச்சுன்னா மீன் குழம்பு இருக்குன்னு சொல்லி எதுக்காக வெறும் கேரியரை கொடுத்துட்டு போனோம்? சும்மா விளையாட்டுக்கு பண்ணிருக்கோம், அதுக்கு என் மேல ரொம்ப பிரிய ஜாஸ்தி. நீ இந்த மாதிரி வெகுளியா இருந்தாரு வச்சுக்க, அந்த சரோஜா விஷயத்துல நீ ஏமாந்துருவ. நீ மட்டும் கட்டன் ரைட்டா போய் அந்த பொண்ணு கிட்ட உனக்கு என் மேல பிரிய இருக்கா இல்லையான்னு கேட்டுரு. சரோஜா, என்ன நீ சும்மா நாச்சுக்கு தானே நேத்து அப்படி செஞ்ச? நீ நெசமாவே திரும்பி வருவ, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலான்னு உனக்காக அரச மரத்தடியில 6 மணி நேரமா, இல்ல 6 மணி நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னை எத்தனை மணி நேரம் உட்கார வச்சாலும் நான் சொல்றது உனக்கு புரியவே போறதில்ல. இப்ப கரெக்டா சொல்றேன், கேட்டுக்கோ. ஆமாமா, மல்லிகா கூட சொல்லிச்சு, நீ கரெக்டா நீ சரோஜாட்ட கேட்டுக்கா உன் மேல பிரிய இருக்கா இல்லையான்னு. இத பாரு, வீணா என் பின்னாடி அலையாத. நான் கல்யாணம் பண்ணா என் மாமனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏண்டா புல்புல் தாராவை போட்டு இந்த இலை இழுக்கிற? பேசாம வீணை வாசிக்கப்படாது. ரொம்ப சாயாத, தலை குப்புற வாத்தியத்தோட விழுந்துற போற. தொந்தரவு பண்ணாதீங்க, போங்கப்பா. அம்மாடி, அவன் வாசிக்கிறத நிறுத்த சொல்லுமா. அவன் கல்ல படாம எங்கேயோ பரன் மேல தூக்கி போட்டிருந்தேன், வேலைக்காரன் எடுத்து கொடுத்துட்டான். கல்ல பட்டா போதும் கையில எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிடறான். அம்மாடி, ஒரு சால்ஜாப்பா அவங்கிட்ட பேசி கையில இருக்கிறத புடுங்கி கணத்துக்குள்ள போட்டுடு, இம்சை இருக்காது. உங்க இம்சை தாங்க முடியல, போங்கப்பா. என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ற? சரோஜா சொல்லிட்டாமா. என்ன சொன்னா? அவ மாவனதான் கட்டிக்குவாளா, என் மேல பிரியமே இல்லையா. அவ அப்படியா சொன்னா? இதே சரோஜாவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும். நிஜமாவா? சத்தியமா இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேனா? எப்படி? இந்த மாஸ்டர் பிளான் மல்லிகா நினைச்சிட்டானா எந்த காரியத்தையுமே சாதிக்காம விட மாட்டா. உன் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு தைரியமா வாசிச்சுட்டு போனா. பூதேவி, கையில வச்சுக்கிற குச்சியால கண்ணை குத்திட்டாமா அவன். நான் இங்க இருக்கேன்பா. அங்கேயா இருக்கிற? நல்ல கண்ணை குத்திட்டான் போல இருக்கு. ஏமா, விருப்பம் இல்லாத சரோஜாவை அவனுக்கு கட்டி வைக்கிறேங்கிறியே, அது எப்படி நடக்கும்? நடக்கும்.
எங்க கூட்டமா நம்ம வீட்டு பக்கம் வர்றானுவ? நிறுத்துங்கப்பா. ஏன்பா பங்குனி மாசம் தானே மாரியாத்தாளுக்கு நோம்பி சாட்டுவாங்க, எதுக்கா இப்போல இருந்து ஆடுறீங்க? ஓஹோ, நன்கொடை கேட்க வந்திருக்கீங்களா? ஏய், நன்கொடை கேட்க வரல, நாங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கிறோம். அலச்சே அவசியம் இல்லாம பேசிக்கிட்டு பத்திரிக்கை அடிச்சு அதை உங்க கையில கொடுக்க வந்திருக்கோம். என்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க? அதெல்லாம் வந்துட்டு அப்புறமா சொல்றேன். உன் பொண்ணு எங்க? ஏய், என்ன அடி நீ அங்கே நின்னுகிட்டு இருக்க? நான் கீழே நிக்கிறேன், நீ அவ்வளவு உயரத்துல நிக்கிறியா? இறங்கி வாடி. சீக்கிரம் வாடி. இவ வேற ஆடி அசைஞ்சு வரதுக்குள்ளயும் பத்திரிக்கை அடிச்சு வச்சது பஜனை கோயில கொண்டு போய் வைக்கணும் போல இருக்கு. யோ, என்ன இது? ஆளுங்க கூட்டம் கம்பு விளையாட்டு எல்லாரும் சேர்ந்து கலாட்டா பண்றீங்களா? ஆமா, இப்ப பெரிய ராணி மங்கம்மா இவள கலாட்டா பண்ண போறோம். நான் பத்திரிக்கை அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க. தப்பா இருந்தா வீட்டுக்கு சொல்லி அனுப்புங்க. இந்த பித்தளை மூஞ்சிக்காரனுக்கு ஈயத்தை பூசி வை. பாண்டியன் மல்லிகா பத்திரிக்கை அடிச்சிட்டாங்க. அண்ணே, ஒரு விபரீதம். என்னடா விபரீதம்? அன்னைக்கு கல்யாண பத்திரிக்கை அடிச்சு மல்லியா வீட்டுக்கு கொண்டு கொடுத்தோம்ல, அந்த பத்திரிக்கை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பெரிய ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கண்ணே. போலீஸ் உங்களை பிடிக்கிறதுக்கு ஊரு பூரா தேடிட்டு இருக்காங்கண்ணே. வாங்க ஊரு தோடிடலாம். அன்னைக்கு நான் பத்திரிக்கை வாங்கிட்டு வரலையா? எங்கண்ணே, அந்த சந்தோஷத்துல பத்திரிக்கை அங்கே விட்டு வந்துட்டோம். நீங்க சீக்கிரம் புறப்பட்டுட்டீங்களா? ஐயோ, போலீஸ் ஜீப் வருது, வாங்கண்ணே, ஓடிடலாம். என்ன நடக்குன்னு பார்க்கலாம். நீங்க மாட்டாலும் எங்களை காட்டி குத்துறாதீங்க. இந்த ஆள் தான் சார். ஏன்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பொண்ணு பர்மிஷன் இல்லாமலே அந்த பொண்ணுக்கு உனக்கு கல்யாணம் பத்திரிக்கை அடிச்சு இவங்க கிட்டே கொடுத்திருப்ப? சார், என்ன நடந்ததுன்னா சுமார் இதுக்கு நீ பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியார் வேற. சார், உண்மை தெரியாம நீங்க இவங்கிட்ட என்ன சார் பேச்சு? கையில விலங்க மாட்டி தெரு தெருவா இழுத்துக்கிட்டு போங்க. மாட்டுது சார். நான் மாட்டேன்டி, அப்புறம் கலட்டவே முடியாது. கடிச்சு விடுவேன். சார், காவல்துறை அதிகாரி இருக்கிற நீங்க தீர விசாரிக்காம கண்ட பணாதிய சொல்றத கேட்டு வந்திருக்கீங்க. பணாதியா? பாருங்க சார். யோ, ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. சார், நான் சொல்றத கொஞ்சம் கான்ஸ்டபிள் சார் கால கொண்டு வா. சொல்றத சார். சார், ஜீப்ல ஏறி. ஐயோ, நடையா. சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். பேசாம போயா. சார், சார், சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இருங்கய்யா. எங்கயா கூட்டி போறீங்க என் பிள்ளைய? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? வாங்க. எங்க உன் இன்ஸ்பெக்டர்? வண்டியில இருக்காரு. யோ, இன்ஸ்பெக்டர் இறங்கி வாயா. நியாயம் கேட்கணும். என் பிள்ளைய எதுக்கு அனாவசியமா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போறீங்க? உன் பையன் மாதிரி ஆளுங்களை 7 வருஷம் உள்ள தள்ளணும். பொண்ணையும் கேட்காம அப்பனையும் கேட்காம பத்திரிக்கை அடிச்சு அவங்க கிட்டே கொடுத்திருக்கான். எவன் சொன்னா? நான் தான். என்னம்மா இந்த நண்டு காலனா சொல்லி இருப்பான். என் பையன் பத்திரிக்கை அடிச்சான்னு இன்ஸ்பெக்டர் சொன்னியாமே? சொன்னது மட்டும் இல்ல, கையில ஆதாரத்தோட வந்திருக்கிறேன். என்னன்னு? ஏமா, ஏன் சம்மதம் இல்லாம என் பொண்ணோட விருப்பம் இல்லாம இந்த பத்திரிக்கை அடிச்சதுக்கு இவனை உள்ள மட்டும் தள்ளி இருக்கப்படாது, முட்டிக்கு முட்டி தட்டி இருக்கணும். அப்படியே கொண்டா. இந்த பத்திரிக்கை அடிச்சது என் பையனா இல்ல உன் பொண்ணா? என்னம்மா கதைய மாத்துற? கதைய மாத்துறது நானா இல்ல உன் பொண்ணாங்கறத இப்ப நிரூபிக்கிறேன். கம்முன்னு யாரங்க வந்து இந்த பத்திரிக்கை உன் அச்சாபசல் தான அடிச்சிருக்கு? சத்தியமா என் பிரஸ்ல தாமா அடிச்சது. யார் அடிச்சது? யாரு? அந்த பொண்ணு தாமா. கேட்டுக்கிட்டீங்களா இன்ஸ்பெக்டர்? கேட்டுக்கிட்டீங்களா? இந்த பொண்ணுக்கு என் பையன் மேல ரொம்ப நாளாவே ஒரு இது. அவ ஆசைப்படுறதுலயும் தப்பு இல்லைங்களே. என் மகன் ஆண் அழகனாச்சே. நானும் ஜோடி பொருத்தம் இல்லைனாலும் சொந்த பந்தம் விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சரின்னு சொன்னேன். திடீர்னு ஒரு நாள் கோயில்ல வந்து என்ன கட்டிக்கிட்டு ஓன்னு அழுதா. அம்மா, அழுதாடா. ஆமா, அழுதா இன்ஸ்பெக்டர். என்ன சொல்லி அழுதா? அத்தை அத்தை, இந்த மாசத்துலயே உங்க மகன் பாண்டியனை நான் கட்டினா கட்டணும், இல்லைன்னா நான் பாண்டிய எக்ஸ்பிரஸ தலைய கொடுத்துருவேன்னு சொன்னா. திக்குன்னுச்சு. அம்மா, நான் பார்த்த வரைக்கும் நீ இந்த அளவுக்கு புழுகுனது இல்லையே. புழுகுற வரைக்கும் புழுகுவோம், நம்புற வரைக்கும் நம்பட்டுமேடா. சொல்ல விட மாட்டியே. எங்க விட்ட? திக்குனுச்சு. அம்மா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். ஒரு பையன். அவனுக்கு ஊரை கூட்டி சீரு தரப்புமா கல்யாணம் பண்ணணும். அதனால நீ ஒரு 4 மாசம் பொறுத்துக்க அப்படின்னு ஒரு வார்த்தை தாயா நான் சொன்னேன். நான் சொன்ன இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அப்பனும் பொண்ணுமா சேர்ந்துக்கிட்டு இவ்வளவு பெரிய கேப் மாரித்தனம் பண்ணி இருக்கிறாங்களே. இந்த கல்யாணமும் நடந்து இவன் என் வீட்டுக்கு மருமகளா வந்துட்டான்னா ராத்திரில நான் தூங்கும் போது என் தலையில கல்ல தூக்கி போடுவாளா மாட்டாளா? என்னம்மா நீங்க சொல்றதுக்கும் அந்த பொண்ணு சொல்றதுக்கும் கதை எங்கேயோ போகுது. பாண்டியா சார், எங்க அம்மா சொல்றதா நிஜம். நிஜம்டா ஐயா. சொல்லிட்டா ரப்பர் வாயா. என்னம்மா? அட ஒண்ணே இல்ல, ஒன்னதான் சொல்லு ரப்பர். சொல்றேம்மா.
இந்த பத்திரிகை அடிச்சு கொடுத்த பிரஸ்காரங்கிற முறையில நான் சொல்றேன். இவ்வளவு பிரச்சனை காரணம் பேசாம நிக்குதே அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு என்கிட்ட வந்து இதே மாதிரி ஒரு பத்திரிகை அடிச்சு கொடுங்கன்னு கேட்டுச்சு. ஏமா ஒரே ஒரு பத்திரிகை தான் அடிக்கணுமான்னு கேட்டேன். அவங்க கிட்ட ஓன்னு எழுதுற மாதிரி என்னகிட்டயே அழுதுதுங்க. இந்த பொண்ணு அழுத உடனே என் செத்து போன தங்கச்சி ஞாபகம் வந்துருச்சு. இவ செய்யறது தப்புதான் தெரிஞ்சிருந்தோம், இந்த தங்கச்சாவது நல்லா இருக்கட்டுமேன்னு சொல்லி இந்த பத்திரிகை அடிச்சு கொடுத்ததுக்கு நானும் உடந்தையா இருந்தேங்க. இது தப்புன்னா என்னையும் கைது பண்ணு. இந்த அளவாமா இந்த காலத்து படிச்ச பொண்ணுங்க பெரியவங்களை மதிக்கிறதே இல்ல. அதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்களே, எதுக்கு அலையற? அலையறேனா? ஷட் அப். உன்னால ஒரு நல்ல பையனை அரெஸ்ட் பண்ண பார்த்தேன். நல்ல பையனா? யார் சார் நல்ல? பேசாத கான்ஸ்டபிள். இந்த பொண்ணு பேர்ல அவங்க அப்பா பேர்ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு. வராமா? வாங்க வாங்க. ஹலோ பிரஸ் கவனி, கையை நீட்டாத சார். தட்டி விடுவேன் தட்டி. ஐயோ கதையவே மாத்திட்டாங்களே இவங்க. என்ன கிளவி? என்ன கிளவிய? அடியே என் பையன் பத்திரிக்கை அடிச்சது தாண்டி இந்த கல்யாணம் நடக்கிறது தாண்டி. அடியே நீ என் வீட்டுக்கு மருமகளா வரத்தாண்டி போற, அப்ப நான் உன்னை பாத்துக்கிறேன்டி. ஹலோ அவர் ஃபெட் அப் ஆயிட்டாரு. உங்களுக்கு ஒரு பத்திரிகை அடிச்சு கொடுக்கட்டும். அம்மா என் நடிப்பு எப்படி? பரவாயில்ல. என்னது போன போலீஸ் திரும்பி வர மாதிரி தெரியுது. எங்க உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆன புதுசு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க. ஆனா நீங்க போயிட்டு வர 3 நாளுக்குள்ள இங்க எவ்வளவு பெரிய கூத்து நடந்துச்சு தெரியுமாண்ணே? அழுகாம சொல்லுமா. நீங்க சும்மா இருக்க அண்ணன். அந்த ஆள் இருக்காருல்ல. எந்த ஆளு? அதான் பாண்டி உன் மாமன். அந்த ஆளு போலீஸ்காரங்களை கைக்குள்ள போட்டு பத்திரிகை எல்லாம் அடிச்சு அவமானப்படுத்திட்டாங்க. நம்ம அப்பா தான் கையாளாகாத ஆளாச்சா? இந்த வீட்டுல எதிர்த்து கேட்க ஆளே இல்ல, யாருமே இல்லாம போச்சு. நீ அழுகாதம்மா. நான் இப்ப டவுனுக்கு போய் நல்ல வக்கீலா பார்த்து பாண்டியனை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினா இல்லையா பாரு. அப்படி கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. எதுக்கும் மல்லிகா கிட்ட விவரமா கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போங்க. எஸ் ஆமா ஆமா. நீ தான் கரெக்டா விசாரிப்பிய. நீயே விசாரிச்சு வையே. எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்டேன். அண்ணா ஒண்ணு இல்லம்மா, எல்லா விவரத்தையும் அன்னிக்கிட்ட சொல்லிடு. இப்ப எனக்கு 2 விஷயம் தெரிஞ்சாவணும். அதுக்கப்புறம் தான் என் புருஷன் வக்கீல பாக்கவோ கோர்ட்டுக்கு போகவோ நான் ஒத்துக்குவேன். அதேனா அப்படி 2 விஷயம்? உன் மாமா என் மேல உயிரையே வச்சிருக்காரு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா தோப்புல வந்து பாருன்னு. அப்ப அவரோட நீ கட்டி புடிச்சு ஆடி பாடிட்டு இருந்தியே, அதுக்கு என்ன அர்த்தம்? என் மாமாவே பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்தப்போ அவரை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி புடிச்சு கொடுக்க நினைச்சியே, அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன நீ அதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா நான் கோணர் ஒரே நடை நூலா? கேட்டதுக்கு பதில் சொல்லு. உன்கிட்ட எல்லாம் பதில் சொல்லுங்கிற அவசியம் இல்ல. ஓஹோ அப்படியா? அப்படின்னா ஏன் புருஷனும் வக்கீல பாக்க போகணுங்கிற அவசியம் இல்ல. முதல்ல ஒன்னா லட்சணமா நடந்து பழகிக்க. உன் மாமன் பாண்டியனை ஒண்ணுமே பண்ண முடியாதா? அந்த ஆளை நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்லி தெரு தெருவா அலை வைக்கிறானே இல்லையான்னு பாரு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதானே விளங்கல? அடியே நம்ம ஸ்கூல் வாத்தியார் இருக்கார்ல பாண்டிய, அதான் நம்ம வள்ளியம்மா பையன். அந்த ஆளை வெறி நாய் கடிச்சு புட்டு வெறி புடிச்சு தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்காரு. இப்போ அது புரிஞ்சுதா? விவரமா சொன்னாதானே புரியும். நான் சொல்லிட்டேம்மா, அந்த ஆளுகிட்ட நீங்க சிக்கிடாதீங்க. நான் போகணும், இன்னும் நிறைய இடத்துல சொல்லணும். உனக்கு எதுக்கு மல்லிகா அந்த கவலை? நீ வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துக்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். போக போக முக்கியமா உன் புருஷன் கிட்ட சொல்லு. அடிய சிரிக்கி மகள என் மகனையாடி நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்ற? நீ மாஸ்டர் பிளான் மல்லிகாவா இருக்கலாண்டி. ஆனா இந்த வள்ளியம்மாவை பத்தி இனிமே தான் நீ தெரிஞ்சுக்க போற. இப்ப நான் ஊருக்கு போறேன். நாளைக்கு நான் ஊர்ல இருந்து திரும்பி வர்றதுக்குள்ள உங்க அப்பனே சொறி நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்லி இந்த ஊர்ல இருக்கிறவங்களை எல்லாம் அவனை கல் எடுத்து அடிக்க வைக்கிறனா இல்லையான்னு பாருடி. நான் இந்த ஊருக்கு வைத்தியம் பாக்குறவ. நான் எது சொன்னாலும் அவங்க நம்புவாங்கடி, நம்புவாங்க. அடே யாராங்க? நான் தாங்க. சுப்பையா சொல்லுங்கம்மா. நம்ம மல்லிகா அப்பா இல்லடா, அவனே சொறி நாய் கடிச்சிருச்சுடா. கருப்சாமிண்ணே, வேகமா வேலையை பாருங்க. ஏய், இங்க வாங்க. ஆமா, எல்லாரும் என்ன குச்சியும் கம்பும் ஓடிக்கிட்டு இருக்கீங்க? மல்லிகோட அப்பனா நாய் கடிச்சிருச்சு. யாரு? அந்த தர்மகர்த்தாவியா? அதுக்கா ஏன் இப்படி ஓடுறீங்க? பெரிய நாய் கடிச்சிருக்கு. அவன் திருப்பி நம்மள கடிச்சா தொப்புல சுத்தி 14 ஊசி போடணும்ல. ஆமா ஆமா. அவனை பிடிச்சு கூடாது கட்டி வச்சுட்டா நாமெல்லாம் பயம் இல்லாம இருக்கலாம் இல்லையா? அவனை தேடிட்டு இருக்கோம், மாட்ட மாட்டேங்கிறானே. நாயையும் காணா, தர்மகர்த்தாவையும் காணா, உங்க அம்மாவையும் காணான்னு. யோ, அவங்க தான் பக்கத்து ஊருக்கு போயிருக்காங்களே. நீங்க பயப்படாம போங்க, நான் பரிசல போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அண்ணே பாத்துனே, அவங்க சுத்திட்டு இருந்து உங்களை இங்கல கடிச்சிர போறான். நான் யாரு? குப்புசாமியில கூட்டிட்டு போறேன். அந்த ஆள் வந்து அவனை கடிக்கட்டும்.
நம்ம பாண்டியன் நாய் கடிச்சிருச்சாமே, அவன் நல்லவனாச்சே. நல்லவன் கெட்டவன நாய்க்கு எப்படிப்பா தெரியும்? அம்மா பாண்டியன் நாய் கடிச்சிச்சுன்னு உனக்கு யார் சொன்னது? ஆண்டவனே கீழே வந்து சொல்லியிருந்தா கூட நான் நம்பி இருக்க மாட்டேயா. என் பொண்டாட்டி சொல்லும்போது எப்படியா நம்பாம இருக்க முடியும்? உன் பொண்டாட்டி சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அது எனக்கு மட்டும் தானே தெரியும். பேய் பிடிச்சிருந்தா கூட ஓட்டிடலாம். நாய் கடிச்சவன எங்க ஓட்டுறது? வைத்தியருக்கு தான் ஓட்டணும். இல்லைங்கய்யா. ஊசி போடுறதுக்கு. யோ, எங்க எல்லாரும் போய்கிட்டு இருக்கீங்க? எங்க பாண்டியனை நாய் கடிச்சிருச்சுங்க. பாண்டியனை நாய் கடிச்சிருச்சா? ஊருக்குள்ள அவன ரொம்ப நல்லவன்னு சொல்றாங்க. ஏங்க நாய்க்கு போய் நல்லவன் கெட்டவன் தெரியுமாங்க? அப்படியா? பார்த்து போங்க, உங்களையும் நாய் கடிச்சிட போகுது. பாண்டியனா நானாங்கறத பாத்துக்குவீங்க. ஏண்டா அந்த நண்டுக்கால் தர்மகர்த்தா நாய் கடிச்சிருச்சாம்ல? ஆமாண்ணே, பார்த்து போகணும். இல்லைன்னா நாய் மாதிரி நம்மளால. ஏய் கல்லுடுறா கல்லுடுறா. நான் மட்டும் நெளிச்சு வாங்க. நானும் கைவசம் வச்சிருக்கிறேனே. ஐயோ அங்க ஒரு சாமியாரா, அவர் செய்வன செஞ்சு வச்சா கை கால் விளங்காம போயிடுமா. நான் ஊருக்குள்ள விசாரிச்சதுல சொன்னாங்க. எத்தனை லட்சம் செலவானாலும் சரி, இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, அந்த மந்திரவாதி கிட்ட சொல்லி செய்வன செஞ்சு அந்த ஆளுக்கு கை கால் விளங்காம செஞ்சே தரணும். அப்படின்னு இப்பவே போலாண்டி. என்னடா? ஒண்ணும் இல்லண்ணே, நீங்களும் உங்க அம்மாவும் மல்லிகாவோட அப்பாவை திட்டிட்டீங்களா? அதனால அவங்க சூனியக்கார கிளவிட்ட போய் உங்களுக்கு கை கால் வழங்காம பண்றதா நான் கேள்விப்பட்டேன். நான் சொன்னேன், அதை விட பவர்ஃபுல்லான மந்திரவாதி நம்ம ஊர் பஜனை மடத்துல இருக்கிறாருன்னு. பஜனை மடமா? எல்லாம் நம்ம செட்டப் பண்ண. அது சரி, எனக்கு கை கால் விளங்காம போகணும்னு அவளுக்கு பிளான் பண்ணது உனக்கு எப்படி தெரியும்? ஒண்ணும் இல்லண்ணே, மல்லிகாவோட ஒரு கூலச்சி வருவாளே. ஆமா, இந்த 3 அடி. ஆமாண்ணே, அவளுக்கு எனக்கு கொஞ்சம் கனெக்ஷன் ஆயிடுச்சு. ஓஹோ, நீ அப்படி போயிட்டியா? ஆமாண்ணே, அவங்களை நாளைக்கு பஜனை மடத்துக்கு வர சொல்லிட்டேன். கண்டிப்பா புறப்பட்டு வந்துருவாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு செட்டப் பண்ணிடுவோம். பழிக்கு பழி. டேய், மந்திரவாதிக்கு உண்டான ஐட்டத்தெல்லாம் ரெடி பண்ணி வை. அசத்திரன். அங்கே நில், தள்ளி நில். பெண்கள் எல்லாரையும் பஜனை மடத்துக்கு தேடி வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? இந்த ஊர்ல பாண்டியன் ஒருத்தன் இருக்கான். அவன் ரொம்ப திமிரு புடிச்சவன். இங்க ஸ்கூலுக்கு தான் அவன் வாத்தியாரா இருப்பான்னு நினைச்சா இந்த ஊருக்கே வாத்தியாரா இருக்கான். நீங்க ஒரு செய்வனை செஞ்சு அவனுக்கு ஒரு கை ஒரு கால் விளங்காம இப்படி நடக்கிற மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா. தள்ளி போய் நில்லு. இத பார், இந்த பாண்டியனுக்கு கைகால் விளங்காம போகணுமா? ஆமா. அப்படின்னு எல்லாரும் தாவணியை கழட்டுங்க. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க இங்க தாவணியை கலட்டுற நேரத்துல பாண்டியனுக்கு அங்க கைகால் விளங்காம போயிரும். ஒருவேளை என் மேல நம்பிக்கை இல்லாம நீங்க போனா என் மந்திர சக்தி இப்ப என்னென்ன செய்யும்னு பார். உங்க உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இல்லாம போகணுமா? அலக்தி ரஞ்சன். ஒருத்தி மட்டும் கலட்டினா பத்தாது. என் பஜனை மடத்துக்கு வந்த அத்தனை பெண்களும் கலட்டணும். இல்ல மறுபடியும் மந்திர சக்தி வேலையை காட்டும். சீக்கிரம் கட்டுக்கடி, கட்டுத. சீக்கிரமா இந்தாங்க பெரியவரே. கொண்டா. என் பஜனை மடத்துக்கு வந்த எல்லா பெண்களுக்குமே வெற்றிதான்.
சிஷ்யா என்னடி தாவணியை காணோம்? என்னங்க இது உங்க கைக்கு எப்படி தாவணி வந்தது? ஏண்டே பாண்டியனுக்கு கைகால் வழங்காம போயிடணுமா? இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லடி. பாண்டியன் திமிரு பிடிச்சவனா? ஏண்டி மந்திர சக்தின்னு சொன்னோன்னா எல்லாத்தையும் கழட்டிடுவீங்களா? அப்புறம் ஏண்டி கையை வச்சு மூடிக்கிட்டு இருக்கு? என்னப்பா இப்ப பாரு யாரு எங்க ஓடுனாலும் நம்ம ஏரியாக்குள்ளதான் ஓடுது. இருங்க வாங்க வாங்க வாங்க. என்ன ஆச்சரியமா இருக்குது, நீங்க ஏன் வீடு தேடி வந்திருக்கிறீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான். அப்படியா? உட்காரு. எனக்கு இந்த சுத்தி வளைச்சு தொழுத்தி மாதிரி பேசுறதெல்லாம் பிடிக்காது. நேர விஷயத்துக்கே வரேன். வாங்க. இந்த பாண்டியம் உங்க பொண்ணை சேத்துல தள்ளி லொல்லு பண்ணிட்டானாமே, அது விஷயமாவும் நம்ம பையன் விஷயமா பேசலாம்னு வந்தேன். அப்பா சீக்கிரம் பொண்ணு வர சொல்லுங்கப்பா. கொஞ்சம் சமாதானப்படுத்து. அம்மாடே அம்மாடே சீக்கிரமா வா. யார் வந்திருக்காங்க பாரு. ஏங்க வந்ததுல இருந்தே கேட்கணும்னு இருந்தேன். பையன் மோத்துக்கு கீழே தொங்குதே, அது துண்டா இல்ல தும்பிக்கையா? அதுவா, அது முதல்ல தும்பிக்கையா தான் இருந்தது. வளர வளர துண்டா மாறிடுச்சு. வாய முடுறா கம்மநாட்டி. என்னங்க நீங்க இருந்து ஒரே ஒரு பையன் கம்மநாட்டின்னு பேர் வச்சிருக்கீங்க. அது செல்ல பேரு கம்மநாட்டி, உண்மையான பேரு சின்ன மணி குயில்னு வச்சிருக்கேன். குயில் நல்லா இருக்குது, ஆனா சின்ன மணிங்கிறீங்க. அதுவா, பெரிய மணின்னு வச்சா வருமான வரி அதிகாரிங்க தொல்லை, அதனாலதான் சின்ன மணின்னு வச்சிருக்கேன். பாத்தீங்களா பொண்ணு பேரை சொன்ன? என்னங்க இது பார்த்த உடனே உருவிட்டா? பார்த்ததுக்கு எப்படின்னா அப்புறம் என்னப்பா, என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான். உள்ளூர் மாப்பிள்ள வேணும்னு அது இவங்க காலையில விழுந்துடுச்சு. பொண்ணு கேட்க சீர்வரிசையோட வந்துட்டாங்க. என்ன ஆச்சு? விரல கடிச்சிட்டோம். விரலையே இந்த கடி கடிக்கிறான்னு. ஆமா, என்னது இது? என்னது இதுவா? என்ன மரமட்டை கேக்குற மாதிரி கேக்குற? என்னது இதுன்னு? என் ஒரே மவன், மொத்த பலம் 1000 ஏக்கர். பையனுடைய பரப்பளவ 1000 ஏக்கர் நஞ்ச. கல்யாணத்துக்கு சம்மதிச்சா எல்லாம் உனக்கு. 300 சவர நகை எல்லாம் உனக்கு தான். 50 லட்சம் ரூபாய் ரொக்கம் உனக்கு தான். முதலிரவு என் வீட்டுல தான் நடந்து ஆகணும். முதலிரவு இவனோடியா? கட்டிக்க போறவனை பார்த்து ஏன் சிரிக்கிற மல்லிகா? வா நம்ம வீட்டுக்கு போலாம். ஒண்ணு நான் கட்டிக்க போறேனா?